காரணமே இல்லாமல் சிரித்து சிரித்து பேசுவர்களை பார்க்கும்போது என்ன மனுஷயா இவரு, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு என்று ஆச்சரியப்பட்டு இருக்கீங்களா? ஆனால் வர்மக்கலையிலும் சித்த மருத்துவத்திலும் இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. காரணமே இல்லாத சிரிப்பும், சிரிப்பு வராத விஷயங்களுக்கு கூட சிரித்து சிரித்து பேசுவதும் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் இருதயம் பலவீனமாக இருப்பதன் ஒரு வெளிப்பாடு என்று சொன்னால் நம்புவீர்களா? இதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாங்க. நம் உடல் ஒரு வாகனம் என்றால் அதன் என்ஜின் நமது இதயம்தான். பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாளில் 8 மணி நேரம் ஓய்வு எடுத்தால்தான் அடுத்த நாள் இயல்பாக இயங்க முடியும். ஆனால் நம்முடைய இதயம் கருவில் உருவானது முதல் நம் வாழ்வின் பயணம் முடியும் வரை ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்காமல் உழைக்கும் ஒரு உன்னதமான உறுப்பு என்று சொல்லலாம். ஒரு நாளைக்கு சுமார் 1,00,000 முறை துடித்து லட்சக்கணக்கான இரத்த நாளங்களுக்கு உயிர் காற்றையும் ஊட்டச்சத்தையும் ஒரு நொடி கூட தாமதமில்லாமல் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. உடலில் எந்த உறுப்பில் சிக்கல் வந்தாலும் அந்த உறுப்பு உணரும் முன்பே அதன் தாக்கத்தை முதலில் உணர்வது இருதயம்தான். இதனால் தான் இருதயத்தை உள் உறுப்புகளின் தாய் என்கிறோம். நாம் சாதாரணமாக நினைக்கும் சில உபாதைகள் வருடக்கணக்கில் நீடிக்கும் போது அது இதயத்தை பலவீனப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவை என்னென்ன? அஜீரணம், நெஞ்சிக்கரிப்பு, வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல், ஒற்றை தலைவலி, கழுத்து வலி, இடது பக்க தோள்பட்டை வலி, அடிக்கடி ஏற்படும் இருதய படபடப்பு, குதிகால் வலி, இடுப்பு வலி, உள்ளங்கை மற்றும் உள்ளங்காலில் காரணமில்லாமல் வியர்ப்பது. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு வருடக்கணக்கில் தொடர்ந்து நீடிக்கும் போது இருதயம் கவனமாக இருக்கச் சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது என்று அர்த்தம். இதயத்தை பாதிக்கும் காரணிகள்: மாசுபட்ட காற்று, ரசாயனம் கலந்த உணவு. இவற்றை விட இதயத்தை அதிகம் பாதிப்பது நமது மன அழுத்தம்தான். கவலை, கோபம், தேவையற்ற பயம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்வுகள் உடலின் அதிகப்படியான உஷ்ணத்தை உருவாக்குகின்றன. இந்த உஷ்ணத்தால் இரத்தத்தின் அடர்த்தி அதிகமாகிறது. இதனால் இதயம் இரத்தத்தை உடல் முழுவதும் கடத்த கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. இதுவே இதயம் பலவீனமடைய ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய உணர்வுகள்: அதிதீவிர மகிழ்ச்சி மற்றும் அதிதீவிர அதிர்ச்சி. இவை இரண்டையும் கவனமாக கையாள வேண்டும். நமது இதயம் விரும்பும் சுவைகள்: இனிப்பு மற்றும் கசப்பு. இனிப்பு: இயல்பான பழங்களில் உள்ள இனிப்பு சுவையும் வெல்லம், பனவெல்லம், நாட்டு சர்க்கரை மற்றும் பனங்கற்கண்டு. கசப்பு: பாகற்காய், சுண்டைக்காய் மற்றும் வேப்பம்பூ. இந்த இரண்டு சுவைகளும் இதயத்திற்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். கவனமாக இருக்க வேண்டிய சுவைகள்: உப்பு மற்றும் காரம். உப்பு அதிகமாக பயன்படுத்தும் போது இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் அதை கவனமாக பயன்படுத்த வேண்டும். காரம்: இதனால் உடலின் உஷ்ணம் அதிகரிக்கும். இரத்தத்தின் அடர்த்தி அதிகரிப்பதால் இரத்த ஓட்டத்தில் சிக்கல் ஏற்படும். முக்கியமாக உடல் உஷ்ணத்தை சமநிலையில் வைத்திருப்பது இருதயத்திற்கு நல்லது. இதற்கு வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடலின் உஷ்ணம் முறைப்படுத்தப்படுகிறது. இதயத்தின் இயல்பான செயல்பாட்டிற்கு மிகச்சிறந்த வழி இது.
அக்குபஞ்சரில் இதயத்தை பலப்படுத்தும் ஒரு அற்புதமான இடம் சுண்டு விரலின் நகக்கண் ஓரத்தில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை தூண்டும் போது இதயத்தின் சக்தியோட்ட பாதை பலம் பெறும். சமீபத்தில் தோன்றிய இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த இடத்தை தூண்டுவது சிறந்த பலனை தரும். எச்சரிக்கை: நாள்பட்ட அல்லது தீவிரமான இருதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் இந்த இடத்தை தூண்டுவதை தவிர்க்கவும். தற்போதைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இடையே இருதய பாதிப்பு அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து தற்காத்து கொள்ளவும், இருதய நரம்புகளை வலுப்படுத்தவும் பாத நரம்பியல் சிகிச்சை மற்றும் வர்ம சிகிச்சை இவை இரண்டும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க துணை புரியும். உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாகவும் இயல்பாகவும் பராமரிக்க தேவையான ஆலோசனைகளுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.